இந்த விழாவானது எங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவத்தை தருவதாக இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வா இது இருக்க வேணும் என்று சிறந்த முறையில படகு வந்து மீனவர்களுக்கு இப்படி வந்து ஒரு தங்கம் மாதிரி இருக்கு. உழவர் திருநாளா கொண்டாடும் போது அவங்களும் வந்து உழவர் சம்பந்தப்பட்ட சில பொருட்களை நாங்க வந்து காட்சிப்படுத்திருக்கோம். பொங்கலோ பொங்கல். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு தான் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வீரத்தமிழ் பொங்கல் விழா 2026 ஆண்டு பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 4 வருட மாணவர்களுக்கும் 4 இடங்களை வந்து பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தமிழிலே காணப்படுகின்ற 5 வகை நிலங்களை வந்து பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் 1ஆம் வருட மாணவர்கள் எப்படி எங்களுடைய குறிஞ்சி நிலத்தினுடைய பொங்கல் விழா எப்படி இடம்பெறுகின்றது என்று நாங்கள் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொங்கல் விழா எப்படி இடம்பெறுகிறது, என்ன மாதிரி நடக்கின்றது என்று நாங்கள் முற்றுமுழுதாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்கள் வீடியோக்கள் சென்று முழு விவரங்களை பார்த்து விட்டு வருவோம். ஓகே, நாங்கள் இந்த பொங்கல் விழால எங்கட வந்து 1ஆம் ஆண்டு மாணவர்களினுடைய குறிஞ்சி நிலம் என்ற பேர்ல வந்து ஒரு பொங்கல் விழா வந்து உருவாக்கி இருக்கிறோம். அண்ணன் வந்து நிற்கிறார். அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஓகே, என்ன மாதிரி பொங்கல் இடம்பெறுது? கலைப்பீட மாணவர் ஒன்றியம் யாழ் பல்கலைக்கழகத்தின் வீரத்தமிழ் பொங்கல் விழாவானது மிகவும் சிறப்பான முறையில ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில 1ஆம் வருட மாணவர்களுக்கு எங்களோட பொது தூபிக்கு பக்கத்துல இருக்கின்ற இந்த இடத்துல குறிஞ்சி எனப்படுகின்ற எங்களுடைய பாரம்பரிய நிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற அடிப்படையில அந்த தீமில நாங்கள் செஞ்சிருக்கிறோம். எங்களோட பொங்கலை குறிஞ்சின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மலை சார்ந்த இடமும் எங்களோட முருகன் குறிஞ்சி தெய்வம் முருகனுடைய அருட்கடாட்சத்துல நாங்கள் இனிதே நேற்று தொடக்கம் இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அழகுபடுத்தல் வேலை எல்லாத்தையும் தொடங்கி நாங்கள் அதுக்குரிய மாதிரி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இந்த பொங்கல் விழாவை வந்து நாங்கள் மிகவும் சிறப்பாக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் எங்களோட 1ஆம் வருட மாணவர்கள் பெண் தோழிகள் வந்து ஒரு தீமில செஞ்சிருக்கணும். குறிஞ்சி நிலத்தை எவ்வாறு நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மலை சார்ந்த இடங்களும் மிருகங்கள் எப்படி எங்களோட குறிஞ்சி நிலத்தில் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் மேற்கொண்டாங்கள் என்று சொல்லி 1ஆம் வருட மாணவன் வந்து வீரத்தமிழ் பொங்கல் விழாவில் எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்ற விதமா சித்திரங்களூடாக தன்னுடைய கருத்துக்களை வந்து மிகவும் அழகாக வெளியிட்டு இருக்கின்றனர். கோலத்தை வந்து போட்டிருக்கிறார்கள். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எத்தனை புள்ளி வழங்கலாம் என்று நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த கூட்டத்தில் வீட்டிருக்கிற மாணவர்கள் வந்து 47ஆம் அணி மாணவர்கள் தான் இதுல வந்து இருக்கிறோம். நீங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1ஆம் வருட மாணவர்கள் தான் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி வேறு விஷயங்களை நாங்கள் வந்து கேட்டு அறிஞ்சு கொள்வோம். வணக்கம். நாங்கள் வந்து கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வீரத்தமிழ் பொங்கல் விழா ஒன்று தான் இதில் அரங்கேற்றினது. இதில் 4 பீடங்களுக்குமே அவை வாய்ப்பு தந்து சிறந்த முறையில் எங்களோட சீனியர் அண்ணாமார் தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷ நிகழ்வாக இது இருக்க வேணும் என்று சிறந்த முறையில் ஆண்கள் பெண்கள் என்று பேதமின்றி எல்லாருக்கும் சமமான வேலை வாய்ப்போட இதை நாங்கள் செய்திருக்கிறோம். இது உண்மையாக வந்து எங்களோட 47 பட்சுக்கு குறிஞ்சி என்றது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. நன்றி. பொங்கல் விழா நல்லா இருக்கு. என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த கோலம் நிறைய கஷ்டப்பட்டு போட்டது. அது பிறகு பொங்கல். சரி, உங்களோட வரலாற்றிலேயே 1ஆவது முறையாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒன்று உருவாயிருக்குதா? என்ன மாதிரி? ஏன்னா எங்களுக்கு எல்லாரையுமே தெரியாது, வேற மாவட்டத்துல இருந்தா வந்திருக்கிறீங்க. அப்ப ஃபெஸ்டிவல் எல்லாரும் சேர்ந்து இப்பதான் ஒத்துமையா செஞ்சாங்கன்னு சொல்லலாம். அப்ப இலங்கை ஃபுல்லா எல்லா மாணவர்களும் வித்தியாசமான இடங்கள்ல வந்திருந்து எல்லா இனமொழி மக்களும் சேர்ந்து ஒன்றா ஒரு பொங்கல் விழா வந்து நாங்கள் செய்ய ஒரு வித்தியாசம் ஒன்று கட்டாயம் இருக்கு. பொங்கலோ பொங்கல். இப்ப வந்து 46வது அணி கெத்து அண்ணா அக்காக்கள் என்ற பொங்கல் நிகழ்வு நெய்தல் நிலத்தை அடிப்படையாக கொண்டு பொங்கல் நிகழ்வு வந்து உருவாக்கி இருக்கிறோம். என்ன மாதிரி எப்படி பொங்கல் செய்திருக்கிறோம் சொல்லி அண்ணாக்களை வந்து கேட்டு அறிஞ்சு கொள்வோம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஓகே, என்ன மாதிரி உங்களோட பொங்கல் நிகழ்வு எப்படி அனுபவம் உங்களுக்கு? இது வந்து எங்களுக்கு 2வது அனுபவம். இந்த நாங்கள் முதல் ஃபர்ஸ்ட் இயரில் செய்த நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து சிறப்பாக செய்த நாங்கள் தான். ஆனால் கொஞ்சம் இது அதுன்ற பிள்ளையெல்லாம் திருத்தி கொண்டு இந்த முறை செகண்ட் இயரில் நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கோம். எங்களுக்கு கேர்ள்ஸுன்ற சப்போர்ட்டுகள் மற்ற பாய்ஸ் வந்து இரவு நாங்கள் வீட்டை போயிருக்க 3 மணி நேற்று. அப்போ இரவு எல்லாம் செய்து போட்டு போனாங்க. ஓகே, நாங்கள் எங்களோட மனதளவில் சிறப்பாக செய்திருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறேன். தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தை வந்து வெளியுணர்த்துற ஒரு நிகழ்வாக வந்து இந்த தைப்பொங்கல் வந்து காணப்படுகிறது. ஒரு பிரிவு மாணவர்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து கொடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த பொங்கல் நிகழ்வானது வந்து எல்லாராலும் வந்து ஒரு வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுகிற நிலை வந்து காணப்படுகிறது. தங்கத்திமிழ்கள் என்ற பெயர்ல ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். என்ன மாதிரி இது? தங்கத்திமிழ்னு சொன்னா படகு. எங்களோட டாபிக் வந்து நெய்தல். அதால படகு வந்து மீனவர்களுக்கு இப்படி வந்து ஒரு தங்கம் மாதிரி இருக்கு. அவங்க வந்து வெற்றியை நோக்கி பயணிக்கிறது எப்படின்றதுக்காண்டி தங்கத்திமிழ்ன்ற ஒரு பெயர் வச்சிருக்கிறோம் எங்களோட பஸ் சார்பா.
அப்ப நீங்கள் முற்றுமுழுதான் நெய்தல் நிலத்தை அடிப்படையாக கொண்டு நெய்தல் நிலத்தினுடைய வாழ்க்கை முறைகள் நெய்தல் நிலத்தினுடைய பண்பாடு கலாச்சாரங்களை அடிப்படையாக ஒட்டி வந்து முற்றுமுழுதா வந்து உங்களோட பொங்கல் நிகழ்வு வந்து உருவாக்கி இருக்கிறீர்கள். உண்மையில ஒரு சிறப்பா இருக்கு. நிச்சயமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய 2026ஆம் ஆண்டினுடைய பொங்கல் விழாவான வீரத்தமிழ் பொங்கல் விழாவினுடைய அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி 1ஆம் வருடம் 2ஆம் வருடத்தை தாண்டி 3ஆம் வருடத்துக்குள் நாங்கள் இப்பொழுது உள்நுழைந்திருக்கின்றோம். எங்களுடைய அண்ணாக்கள் மற்றும் அக்காக்களுடைய முல்லை நிலம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய தாயக பிறப்பினுடைய பழந்தமிழ் நிலத்திலே ஒரு நிலமான முல்லை நிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களுடைய அலங்காரங்கள் மிக அழகாக அமைந்திருக்கின்றன. தமிழர் பாரம்பரியத்தை அடிப்படையாக வைத்து அந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுது. தமிழர்களின் விவசாயத்தையும் சரி அவங்களோட வாழ்க்கை முறையும் சரி ஞாபகப்படுத்துற விதமா அந்த பொங்கல் விழா இருக்குது. அந்த வகையில இந்த முறை யாழ்ப்பாணத்துல கலைப்பீட மாணவர் ஒன்றியம் பொங்கல் விழாவில் 4 நிலங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு முல்லை நிலம், அதாவது 3ஆம் அணியினருக்கு முல்லை நிலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது காடும் காடு சார்ந்த இடமும் நாங்க இந்த நேரத்துல முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடமும்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய அந்த ஏற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் சொல்லி இந்த பொங்கல் விழாவினூடாக இந்த அலங்கார அமைப்பினை உருவாக்கி இருக்கின்றார்கள். உண்மையிலேயே மிகவும் இயற்கையாக ரசனையுடன் எங்களுடைய வாழ்வியலை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாதிரி இது அமைந்திருக்கின்றது. உழவர் திருநாளா கொண்டாடும் போது அவங்களும் உழவர் சம்பந்தப்பட்ட சில பொருட்களை நாங்கள் காட்சிப்படுத்திருக்கோம். அதாவது மண்பானையா இருக்கலாம், அப்படி மாட்டு வண்டியில சக்கரமா இருக்கலாம், மண்வெட்டி போன்ற இந்த பொருட்களை வைத்து நாங்க உழவர் திருநாள் அப்படிங்கறது நாங்க அடையாளப்படுத்தியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த விழாவானது எங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை தருவதாக இருக்கின்றது. மற்ற கலாச்சார நண்பர்களோடு நாங்க இந்த பொங்கல் விழாவை சேர்ந்து செலிப்ரேட் பண்றது மிகவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. நன்றி. 44ஆம் அணி கெத்து அண்ணா அக்காக்கள் பொங்கல் நிகழ்வு எப்படி என்று சொன்னா மருத நிலம் சார்ந்த பொங்கல் நிகழ்வு, வயலும் வயல் சார்ந்த நிலமாகிய மருத நிலத்தை அடிப்படையாக கொண்டு பொங்கல் நிகழ்வுகள் அலங்காரங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படின்னு சொல்லி கேட்டு அறிஞ்சுள்ளோம். அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி உங்களோட பொங்கல் நிகழ்வு, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எப்படி உண்மையில ஒரு வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரையில இந்த கலைவாரமும் பொங்கல் விழாவும் மிகச்சிறப்பாக நடக்கிறது உண்டு. அந்த வகையில தமிழருடைய பண்பாட்டையும் பரிணாமத்தினையும் பிரதிபலிக்கின்ற வகையில எங்களுடைய வயலும் வயல் சார்ந்த வகையில எங்களுடைய 44வது அன்னைக்கு மருத நிலம் சார்ந்த தன்மை தந்திருக்கிறார்கள். அதுக்கேற்ற வகையில வயலோடு சேர்ந்த வகையில நாங்க வயலோடு இணைந்த வகையில எல்லா வகையான அலங்கார வேலைப்பாடுகளும் ஒன்றாக இணைந்து செய்திருக்கிறோம். அந்த வகையில ஒவ்வொரு அணி நண்பர்களும் தங்களுக்கேற்ற வகையில ஒவ்வொரு குறிஞ்சி முல்லை மருத நிலம் பால் என்ற வகையில் 5 வகை நிலங்களை கொண்டு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில எங்களோட மருத நிலம் பற்றி நாங்கள் செய்திருக்கோம்.